Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மைத்ரி மூவிஸ்க்கு அஜித் ரொம்ப பர்சனலா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன் சார் இந்த கூட்டணியில இருந்து மைத்ரி மூவி விலகிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து ஒரு 60 கோடி ரூபாய் அந்த படத்துல லாஸ் அப்படிங்கிறாங்க. கூலி படத்தினுடைய பிசினஸ் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு ரஜினி என்ன பண்ணிட்டாரு, இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆகும்போது நம்ம ஜெயிலர் 2ல சேர்த்து கேட்டா என்ன 250 கோடி கொடுங்கிற மாதிரி அது வந்து சன் பிக்சர்ஸே கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்காங்க. விஜய் 225 கோடி வாங்குறாரு, நம்ம இன்னொரு 25 கோடி சேர்த்து வாங்குவோங்கிறது. இந்த போட்டி தான் தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய அவலம்னு நினைக்கிறேன். அனிருத் ஏதோ இந்த படத்தினுடைய சில காட்சிகளை பார்த்ததெல்லாம் சொல்றாரு, அதுல ரஜினியினுடைய கெட்டப் அதெல்லாம் ரொம்ப தாறுமாறா இருக்கு, படத்துல வந்து இப்படியும் ஒரு யங் கெட்டப் இருக்கும்னு நினைக்கிறேன். தனுஷ் தரப்புல நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, தனுஷார் எங்களுக்கு கொடுத்த கட்டளையே வெற்றிமாறன் எங்கெல்லாம் கையெழுத்து கேட்கிறாரு அங்கெல்லாம் போட்டு கொடுத்துருங்க, அவருக்கு NOC கொடுத்துருங்க, அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. தவறான தகவல் எப்படி வெளியில வருதுன்னு எங்களுக்கு தெரியல. எஸ்டிஆர் அவர்கள் ஒரு 3 வருஷமா அந்த 50வது படத்துக்காக ஹேர்லாம் வளர்த்தாரு, இப்ப அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. என்னதான் சார் அடுத்த அந்த 2 படங்களை பத்தி? 50வது படம் வந்து அதுதான் தேசிங் பெரியசாமி படம் தான். 49 ஏற்கனவே இங்க அறிவிச்சாங்க இல்லையா பார்க்கிங் டைரக்டர். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமா நேயர்களுக்கு ஷாம்லாவோட பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜெர்னலிஸ்ட் அந்தணன் சார் தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சினிமா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன சார் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு? பரபரப்பா சினிமாவை தாண்டி நிறைய பரபரப்புகள் நாட்டில் இருக்கு. சினிமா பரபரப்பு அப்படின்னா அஜித்தினுடைய அடுத்த படத்தை யார் தயாரிப்பதுங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்குது. சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரிக்க போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா அந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் தயாரிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இப்போ யார் தயாரித்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஜாபாக அது மாறி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அஜித் கேட்குற பாதி அட்வான்ஸ், இப்போ அவருடைய சம்பளத்தில் வந்து பாதியை முன்பணமாக வாங்கிட்டு அதற்கப்புறம் எவ்வரி மந்த்து 5 கோடியாக வாங்குறது அவருடைய வழக்கம். முன்னே கொஞ்சம் அதில் சலுகைகள் அவர் கொடுத்துருந்தார். என்னென்னா படம் ரிலீஸுக்கு முதல் நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குறது மாதிரி அவருடைய பிளான்லாம் இருந்துச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாராம், படப்பிடிப்பு முடிந்து டப்பிங் பேசுறதுக்கு முன்னாடியே எனக்கு மொத்த பணமும் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறதா சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவரை எந்த நிறுவனம் கமிட் பண்ணாலும் ஒரு பெரும் தொகையை கையில் வச்சுட்டு தான் கமிட் பண்ணணும். இப்போ இங்கே எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு ஃபினான்சியரை பிடிப்பாங்க, எப்போ பூஜை போடுறாங்களோ அந்த பூஜை போடும் பொழுது ஒரு தொகையை கொடுப்பாரு, படம் வளர வளர கொடுத்துட்டே இருப்பார். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபைனான்ஸு மெத்தட். இப்போ அஜித்தை வச்சு பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையை முன்னாடியே அவருக்கு தர வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அது யார் பண்ணாலும் கொஞ்சம் அந்த திருவாரூர் தேரை ஒரு சிங்கிளாலாம் எழுதுகிற மாதிரி தான். லாஸ்டா வந்து GBO அப்படிங்கிற படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கான சம்பளம் அப்படிங்கறது அஜித்துக்கு வந்து ஏறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அவர் 180 கோடி கேட்கறதா ஒரு தகவல் இருக்கு. 180 கோடி அவருக்கு கொடுத்துட்டு அவ்வளவு பெரிய கலெக்ஷனா அல்ல முடியுமான்னு பாக்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் இருக்கு அவருக்கு. அதர் ஸ்டேட்ல இருக்காங்கிறது தான் ஒரு சிக்கலா இருக்கு. அப்போ எல்லா ஸ்டேட்லையும் ஒரு பெரிய கலெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த 180 கோடிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ ரஜினியே வந்து 250 கோடி கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டார் அவர். இப்போ அவருடைய ஜெயிலர் 2க்கு 250 கோடி கொடுங்கன்னு ஒரு பக்கம் டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சன் பிக்சர்ஸை. ஸோ அப்போ வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு, நீங்கள் அப்ராடு, அப்புறம் வந்து இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் ஒரு நடிகருக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அந்த சம்பளத்தை கேட்கலாம். இப்படி தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு பெரிய கலெக்ஷன் வச்சுட்டு அவ்வளோ பெருசாக கேட்டால் தயாரிப்பாளர் கட்டுப்படி ஆகுமாங்கிறது தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலான கேள்வியா. இப்போ அஜித் அவர்களுக்கு ஒரு 180ல இருந்து ஒரு 200 கோடி கிட்ட சம்பளம்னா டைரக்டர் எப்படி இருந்தாலும் ஒரு 50 கோடி ரூபாய் சம்பளம் கேட்பாரு. அதுவே ஒரு 300 கோடி பக்கம் வந்துருச்சு சார். அப்ப படத்தோட பட்ஜெட்ல எவ்வளவா சார்? ஏன் நம்ம வந்து தெலுங்கு படத்தை விட தமிழ் படங்களுடைய தரம் திரையில பார்க்கும்போது கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த சம்பள மெத்தட் தான். இவங்க வந்து எல்லாத்தையுமே முதல்ல வாங்கிடுறதுனால இந்த பணத்தை வந்து அவங்க திரையில போடவே முடியல. ஒரு தயாரிப்பு செலவுல ஒரு 3/4 இவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. மீதி இருக்கிற 25% தான் நீங்க ஸ்கிரீன்ல காட்ட வேண்டியதா இருக்கு. பட் தெலுங்குல அப்படி கிடையாது. நீங்க எல்லா பணத்தையுமே ஸ்கிரீன்ல காமிங்க, எல்லா செலவுகளுக்கும் அதை யூஸ் பண்ணுங்க, கடைசியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு எங்களுக்கு கொடுங்கங்கிறாங்க. ஸோ அந்த முறை இங்கே வந்துச்சுன்னா தமிழ் சினிமா பிழைக்கும். ஆக்சுவலாக அப்படி தான் கொண்டு வரணும்னு இந்த ஆகாஷ் பாஸ்கரன் கொண்டு வந்தார்.
அதில் அவங்க பண்ண படம் எல்லாமே ரெவென்யூ ஷேர் தான். அதற்கப்புறம் அந்த நிறுவனத்தை பார்த்துட்டு சில நிறுவனங்கள் இங்கே ரெவென்யூ ஷேரில் படம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு எல்லா நடிகர்களையும் பேச ஆரம்பித்தாங்க. இங்கே வேற வழி இல்லை. ஏன்னா இங்கே தமிழில் தயாரிப்பாளர்களே பெரிய ஹீரோக்களை வச்சு பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ரெவென்யூ ஷேர் தான் போகணுங்கிற முடிவை இவங்க எடுத்தாங்க. அது எல்லாமே சரியாக இருந்துச்சு. பட்டு அஜித் மாதிரி ஒருத்தர் வரும்பொழுது அந்த ரெவென்யூ ஷேருக்குலாம் அவர் தயாராக இல்லை. ஏன்னா தனுஷ் அவர்களுமே டைரக்ஷன் பண்ணி அவரு நடிச்சாருன்னா அதுலயுமே ரெவென்யூ ஷேர் தான் அவர் கேட்பாருன்ற மாதிரி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் சார். இல்ல தனுஷ் மெத்தட் வேற. அவர் என்னன்னா ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிடுறாரு. இப்ப அவர் நடிக்கிற படங்களுக்கு நானே ஃபர்ஸ்ட் காப்பியில படத்தை பண்ணி கொடுத்துட்றேன்னா அவர் டைரக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அதுல அவருக்கு ஒரு பெரிய தொகையை மிச்சப்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் காப்பினா ஒரு 130 கோடி அவர் வாங்கிடுவார். வாங்கி படம் பண்ணும் பொழுது அதுல அவருக்கான சம்பளத்தை ஒரு பெரிய தொகையை எடுத்துட்டு மிச்சத்துக்கு தான் படம் பண்றாரு. ஸோ அந்த அவர் ரெவென்யூ ஷேருக்கு இது வரைக்கும் வரல. சிம்பு கூட வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஆக்சுவலாக சிம்பு வந்து மாநாடு 2 படத்துக்கெல்லாம் அப்படிதான் பேசியிருக்காங்க. STR49 ஆகாஷ் பாஸ்கரனுக்கு அப்படிதான் ரெவென்யூ ஷேர் தான் பேசியிருக்காரு. ஸோ அதனால ரெவென்யூ ஷேருக்கு சிம்பு வந்துட்டாரு, இன்னும் தனுஷ் வரல. கண்டிப்பா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே GBU அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் அதே டீம் மறுபடியும் வந்து சேரும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். மைத்ரி மூவிஸ்க்கு அஜித்தை ரொம்ப பர்சனலா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன் சார் இந்த கூட்டணியில இருந்து மைத்ரி மூவி விலகிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து ஒரு 60 கோடி ரூபாய் அந்த படத்தில் லாஸ் அப்படிங்கிறாங்க. அதனால இப்ப திரும்ப வரும்பொழுது மீண்டும் அதே கூட்டணியோடு டிராவல் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஆனால் சம்பளத்தை அஜித் சார் குறைச்சிட்டாருன்னா போயிடலாங்கிறாங்க. அதற்கு இவர் தயாரா இல்லை. ஸோ இதுதான் உள்ள குழப்பம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரீசெண்டா கூலி படத்துல இருந்து நிறைய போஸ்டர்ஸ் வருது. 50 நாள் மோர் அது மாதிரி நிறைய விஷயங்கள். எப்படி சார் வந்திருக்காங்க கூலி உங்களோட பார்வையில? எனக்கு தெரிஞ்ச படம் ரொம்ப நல்லா வரும்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், அவரு வந்து கேட்குற செலவையெல்லாம் அவங்க கொடுத்து சன் பிக்சர்ஸ் ஒரு பெரிய படமா உருவாக்கியிருக்காங்க. இன்னொன்று அது பான் இண்டியா படமா வந்துட்டு இருக்கு. பெரிய நடிகர்கள் எல்லாமே அதில் உள்ள இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கட்டாயமா அந்த படம் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ரீசெண்டா அனிருத் அவர்களுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளை பத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அதை பார்க்கும்போது என்ன சார் தோணுது உங்களுக்கு? அனிருத் வந்து இப்போ ஆக்சுவலா சீக்கிரம் ஆடியோ லான்ச் பண்ண போறாங்க. அதுல வந்து அனிருத்துடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கட்டாயமா இருக்கும். அது எவ்வளவு பெரிய வைபை கிளப்ப போகுதுன்னு தெரியல. பட் அனிருத் ஏதோ இந்த படத்தினுடைய சில காட்சிகளை பார்த்ததெல்லாம் சொல்றாரு. அதுல ரஜினியினுடைய கெட்டப்பு அதெல்லாம் ரொம்ப தாறுமாறா இருக்கு. இன்னைக்கு வந்து டிஏஜிங் வந்துருச்சுல்ல. டிஏஜிங் வந்து ரொம்ப ஆளையே வேற மாதிரி காமிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி இங்கேயே வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி இன்னும் இளமையா காமிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. படத்துல வந்து ரஜினி எத்தனை கெட்டப்ல வரப்போறாருன்னு தெரியல. பட் எப்படியும் ஒரு யங் கெட்டப் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். எப்பயுமே வந்து ரஜினி அவர்கள் மைக்க பிடிச்சாலே ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது வந்துரும். இந்த காக்கா கழுகு கதை அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க ஒரு கதையை வச்சுதான் அந்த படத்தை ஓட்டினாங்க. ஒருவேளை ரஜினி வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த படத்துக்கு ஹைப்பே இல்லைங்க. ரஜினி வந்து அதை ஆரம்பிச்சு வச்சாரு, படம் அவ்வளோ பெரிய ஹைப்ல போய் நின்றுச்சு. ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது ஒன்று இந்த தர எடுத்தாருன்னா அவரை பொறுத்தளவுக்கு வந்து அது ஒரு பப்ளிசிட்டி மெட்டீரியலா என்னைக்கும் பேச மாட்டார். மனசுல இருக்கிறத அவர் பாட்டை வந்து பேசுவாரு. இன்னொன்று எனக்கு பெரிய வியப்பு என்னன்னா, ஒரு மனுஷன் 1 மணி நேரம் நின்று அது எந்த ஸ்கிரிப்டுமே கிடையாது அவர்கிட்ட. சில பேர் வந்து ஸ்கிரிப்டை உள்ள இறக்கிட்டு வருவாங்க, வந்து கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட் அவரை பொறுத்தளவுக்கு அவர் பாட்டை வந்து மைக்க பிடிச்சாருன்னா ஏதோ புலவர் கீரன் அந்த சுகிசிவன் லெவலுக்கு அவர் பாட்டை பேசுறாரு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்மளால வந்து இன்னொரு பக்கம் யோசிக்க முடியும், ஃபோன் எடுத்துலாம் பார்க்கவே முடியாது. அப்படியே அவரை பார்த்துட்டே உட்காந்துருக்கலாம். அவ்வளவு அழகா பேசுறாரு, சுவாரஸ்யமா பேசுறாரு. ஒருத்தர் பேசுறது வந்து பேசிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு திரைக்கதை மாதிரி இருக்கும் அவருடைய பேச்சு எப்பவுமே. அதுல ஒரு ஹியூமர் இருக்கும், ஒரு அட்வைஸ் இருக்கும், ஒரு ஒரு டென்ஷன் இருக்கும். அது எல்லாத்தையும் அப்படியே கலந்த மாதிரி ஒரு ஸ்பீச். அதுக்காகவே இந்த ஆடியோ லான்ச் எப்போ நடக்கும்னு நம்ம காத்திருக்க வேண்டியதா இருக்கு. இந்த வாட்டி அந்த மாதிரி ஏதாவது ஸ்பீச் எல்லாம் வரும்? கட்டாயமா இருக்கும். அவர் பிளான் பண்ணிருப்பாருல்ல, நம்ம படத்தை ஓட வைப்பதற்கான சில விஷயங்களை தூக்கி போடணும்னு நினைப்பாருல்ல. அதெல்லாம் சேர்ந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது லோகேஷ் அவர்கள் யாரை வச்சு படம் பண்ணுவாரு, இல்ல அவரே ஹீரோவா வரா அப்படிங்கிற கேள்வியுமே பெருசா இருக்கு. இந்த 2 லோகேஷ்ல எந்த லோகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? அடுத்து கைதி 2 அவர் பண்றாருங்க. ஏன்னா கைதி 2க்கு என்னைக்கோ வந்திருக்க வேண்டியவர் அவர். அந்த நிறுவனம் ரொம்ப பெருந்தன்மையா இருக்காங்க. நம்ம உருவாக்கின டைரக்டர் அவரு இன்னைக்கு பெரிய டைரக்டரா போயிட்டாரு. ரஜினியை வச்சு பண்றாரு, அது இதுன்னு எல்லாருமே வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு இருக்காரு. நமக்கு கைதி 2 வந்து பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஆனால் அவரை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க கூடாது அப்படின்னா அவருடைய ஒரு ஃபெதர் டச்சாவே அவரை வச்சிருக்காங்க. ஆனால் இந்த முறை வந்து அந்த நிறுவனம் நீங்க கொஞ்சம் இந்த முறை மிஸ் பண்ணாம பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அதனால கட்டாயமா
கைதி 2க்கு வருவார். நடுவில் ஒரு படம் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கைதி 2க்கு முன்னாடி நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கூலி படத்தோட ஓவர்சீஸ பத்தியும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட முடியுது சார். எவ்வளவுதான் சார் வரும் இந்த படத்தோட ஓவரால் கலெக்ஷன்ஸ்? ஓவரால் கலெக்ஷன் தெரியல, பட் கூலி படத்தினுடைய ஓவர்சி இதுவரைக்கும் ரஜினி படங்கள் பண்ணாத ஒரு ரெக்கார்டை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சன் பிக்சர்ஸே சொல்கிறாங்க. பட் அது தமிழ் சினிமாவின் ரெக்கார்டாங்கிறது தெரியல. ஏன்னா ஜனநாயகன் பிஸ்னஸ் என்னங்கிறது இன்னும் அவங்க சொல்லலை. ஒருவேளை ஜனநாயகன் அப்ராட் பிஸ்னஸ் வந்து இதை விட அதிகமாக இருக்கலாம். அது எப்போங்கிறது தெரியல, இன்னும் அவங்க கொடுக்கல. இப்போ கூலி கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இப்போ ரஜினி படங்கள்லேயே உச்சம்னு சொல்கிறாங்க. இந்த போட்டி வந்து இதை ஒரு ஆரோக்கியமான போட்டியாக பார்க்குறதா இல்லை ஒரு அடிதடியாக போய் மாறுறதான்னு நமக்கு தெரியல. அது அப்படி அடிதடியாக போகாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா ரஜினியை பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய். இன்னைக்கு ரஜினிக்கு ஓவர்சீஸில் எவ்வளோ பெரிய மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு விஜய்க்கும் இருக்குது. இது வந்து இன்னும் ஒரு படி மேலே போச்சுன்னா அது ஒரு ரெக்கார்டு தானே விஜயை பொறுத்தளவுக்கு. பட் அது என்னவா நடக்க போகுதுன்னு தெரியல. ஜெயிலர் 2ஓட படப்பிடிப்புல எப்படி போகுதான் சார்? ஏன்னா அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே ரீசெண்ட் டைம்ல பார்க்கவே முடியல. இல்லை, அது போயிட்டு இருக்குதே. இப்போ ஆக்சுவலாக ஏர்போர்ட்டுக்கு ரஜினி வரும்போதெல்லாம் ஜெயிலர் 2 பற்றி ஒரு அப்டேட் சொல்லிட்டே தானே இருக்காரு. அதனால பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நடுவில் என்ன அப்படின்னா இந்த ஜெயிலர் 2 சம்பளம் தொடர்பாக ஒரு பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக கூலி படத்துக்கு சம்பளம் பேசி அவர் கமிட் பண்ணிட்டாங்க. கூலி படத்தினுடைய பிஸ்னஸ் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு ரஜினி என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆகும்போது நம்ம ஜெயிலர் 2ல சேர்த்து கேட்டா என்ன அப்படின்ட்டு அவர் வந்து 250 கோடி கொடுங்கங்கிற மாதிரி கேட்குறாராம். அது வந்து சன் பிக்சர்ஸே கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா ரஜினி சார் வந்து நம்ம கொடுக்கறத வாங்கிப்பாரு, அவருக்கு நிறைவாகவே நம்ம கொடுப்போம். ஒரு முறை கூட ஒரு மனம் கொணுங்கிற மாதிரி இவங்க பணம் கொடுத்தது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் இந்த தொகையை அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னு அவங்க ஒரு வருத்தத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ரஜினியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா திரையுலகத்தின் உச்சம் நான் அப்படின்னு விஜய் சொன்னார் இல்லையா, அதை வந்து பொய்யாக்கணும்னு அவர் நினைக்கிறார். திரையுலகத்தின் உச்சம் நான் தான், உங்களை விட அதிக சம்பளம் நான் தான் வாங்குறேங்கிறத அவர் நிரூபிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி கூலி பிஸ்னஸ் வந்தோடனே அவர் 250ங்கிறாரு. அவருக்கு என்னன்னா விஜய் 225 கோடி வாங்குறாரு, நம்ம இன்னொரு 25 கோடி சேர்த்து வாங்குவோங்கிறது அவருடைய எண்ணமா இருக்கு. ஸோ இந்த போட்டி தான் தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய அவலம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து விஜய் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், அஜித் ஆகட்டும், யாராக இருந்தாலும் இங்கே ஒரு 10 பைசா எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா தயாரிப்பாளர் சாப்பிட்டு போகட்டுமேங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. என் படம் இவ்வளோ பிஸ்னஸ் ஆகிருக்குல்ல, அப்போ என் சம்பளத்தை ஏற்றிரு, அடுத்த படத்தில் நீ அந்த லாபத்தை எடுத்துடக்கூடாது, அந்த லாபமும் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. அது தவிர்க்கப்படணும். அது யாராக இருந்தாலும், எந்த நடிகராக இருந்தாலும். கண்டிப்பா சார். இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து இந்த சின்ன பசங்க கிட்ட கதை கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்ப அதிகமா பேசப்படுது. சின்ன பசங்க இல்ல சார், ஏன்னா வளரும் இயக்குனர்கள் வளரும் இயக்குனர்கள் கிட்டயுமே வந்து கதை கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமா பேசப்படுது சார். ரீசெண்டா தனஞ்சயன் சார் கூட சொல்லியிருந்தாரு, 24 வயது பையன் தான் அப்படின்னு அவனை நினைக்காம டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்த படம் நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணது மட்டும் இல்லாம எனக்கும் ஒரு கதை சொல்ல அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னு. அது உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு சார்? இல்லை, ரஜினி மாதிரி ஒரு மூத்த நடிகர் வந்து ஒரு பெரிய சகாப்தம் வளர்ந்து வர்ற ஒரு இயக்குனர்கிட்ட எனக்கு ஒரு கதை இருக்கான்னு கேட்கறதே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா அதை விட ஒரு பெரிய அங்கீகாரம் வேற என்ன இருக்கு? ஏதோ வர்றாங்க, வெற்றி படம் எடுக்கிறாங்க, வர்றாங்க, கூடன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, ஒரு காப்பி கொடுக்குறாங்க, கை குலுக்கி அனுப்பிடுறதுங்கிறது வேற. ஆனால் எனக்குன்னு ஏதாவது ஒரு கதை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சொல்லுங்கிறது தான் அந்த அங்கீகாரத்தின் உச்சம். அதை வந்து ரஜினி ஃபார்முலாக கேட்குறாரா அல்லது உள்ளன்போட கேட்குறாராங்கிறது அவர் மனசுக்கு தான் தெரியும். ஆனால் நிறைய பேர்கிட்ட அது மாதிரி கேட்டிருக்காரு. நிறைய பேர் அவருக்கு கதை சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காரு, கரெக்ஷன் சொல்லியிருக்கிறாரு, பார்க்கலாம் இன்னொரு நாள் பார்க்கலான்டுவார். அல்லது சேர்ந்து எக்ஸ்ட்ராடினரி கதையாக இருந்தால் கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா சிபி சக்கரவர்த்தி எல்லாம் ஒரு நல்ல கதையை சொல்லி அந்த படத்தை மூவ் பண்ணியிருக்காரு அவர் பண்ணலான்ட்டு. அதற்கப்புறம் ஏதோ சின்ன சின்ன இது அவருக்கு சரியா படல, வேணான்ட்டார். அதனால அவர் இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனோட டிராவல் பண்ண ரொம்ப விரும்புறாரு. ரீசெண்டா வெற்றிமாறன் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ ரொம்ப வைரல். வீடியோ பார்த்திருந்தீங்களா சார்? பார்த்தேன். ஆக்சுவலா என்னன்னா, என்னை பொறுத்தளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையா அது மாறி இருக்கக்கூடாது. இங்க வந்து ராயல்ட்டிங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு. இந்த காப்பிரைட் பிரச்சனைங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வந்து நிக்குது. யாரும் யாருடைய பொருளையும் இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னொன்று, உழைப்புங்கிறது அவங்களுக்கானது. அந்த உழைப்பை ரொம்ப சர்வசாதாரணமாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ தனுஷ் வந்து வடசென்னை படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு,
அப்போ அந்த எல்லா உரிமையும் அவருக்கு தான் இருக்கு. அப்போ அதுலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு கிளை கதையோ அல்லது ஏதோ ஒன்று எடுக்கும் பொழுது அதற்கான ராயல்ட்டியை கேட்கிற உரிமை தனுஷுக்கு இருக்கு. அதை வந்து நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது. இதே வெற்றிமாறன் படம் வந்து அவருடைய அசிஸ்டண்ட் ஏதோ ஒருத்தர் எடுக்கிறாருன்னு வைங்களேன், வெற்றிமாறன் படத்துலேருந்து நான் ஒரு சின்ன கிளிப்ஸ் எடுத்துக்கிறேன் சார், அல்லது அங்கேருந்து என் கதையை உருவாக்கி போகிறேன்னா வெற்றிமாறனுக்கான சன்மானத்தை கொடுத்துட்டு தான் போகணும். ஸோ இதுதான் சரி. அதை தாண்டி உனக்கும் எனக்கும் ஒரு நெருக்கமான பழக்கம் இருக்கு. பொல்லாதவன் காலத்திலேருந்து நான் உனக்கு ஒரு வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருக்கேன், உனக்கு தேசிய விருதெல்லாம் கொடுக்குறேன், அதனால நான் ஃப்ரீயாக எடுத்துக்கிறேன்னு இவரும் சொல்ல முடியாது. நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கங்க சார்னா அவரும் சொல்ல முடியாது. அதுதானே மனித மனம்ங்கிறது அப்படி தானே இருக்கும். ஆனால் தனுஷ் சொன்னதா அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தனுஷ் தரப்பில் நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, தனுஷ் சார் எங்களுக்கு கொடுத்த கட்டளையே வெற்றிமாறன் எங்கெல்லாம் கையெழுத்து கேட்குறாரோ அங்கெல்லாம் போட்டு கொடுத்துருங்க, அவருக்கு என்ஓசி கொடுத்துருங்க, அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. தவறான தகவல் எப்படி வெளியில் வருதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் வெற்றிமாறன் வந்து அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்படி எதுவுமே நடக்கலை, இப்படி ஏன் இப்படிலாம் செய்திகள் வருதுன்னு தெரியலன்னு சொல்லி வெற்றிமாறன் அவர்கள் சொல்லும் போது ஒரு விஷயத்த சொல்லுவார் சார். நான் இந்த மாதிரி படத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தானு சார் வந்து கேட்டாரு எஸ்டிஆர் மீட் பண்றீங்களான்னு. கேட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்திலேயே நான் எஸ்டிஆர் மீட் பண்ணேன் அப்படின்ட்டு. அப்போ வெற்றிமாறனுக்கு வந்து எஸ்டிஆர் வச்சு இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது கனவோ ஆசையோ இல்லையா சார்? தானு சொல்லிதான் பண்றாரா? இல்ல நீங்க சரியான ப்ரொடியூசர் வேணும்ல. இப்ப நீங்க சிம்பு போய் நேரா பார்த்து ஒரு கதை சொல்லி நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாங்கிறது ஒரு செகண்ட்ல போக முடிஞ்சிடும். வெற்றிமாறன் வந்து சிம்புவை பார்க்க வரேன்னா அவர் என்ன வேணாம்னா சொல்ல போறாரு, வாங்க சார்ன்ட்ட போறாரு. ஸோ அந்த இடத்துல தான் வெற்றிமாறன் இருக்காரு. ஸோ இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் சொல்லி போகும்போது அதோடைய வேல்யூவே வேற. அப்போ இவர் கேட்கும்போது ஓகே சார் நோ ப்ராப்ளம் போயிடலாம் அப்படிங்கிறாரு. இன்னொன்று வந்து வெற்றிமாறன் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் எல்லா காலத்துலையும் தனுஷை வச்சே பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ ஒரு வெவ்வேறு நடிகர்களை வச்சு பண்ணாதான் அவருக்கும் ஒரு டைமென்ஷன் கிடைக்கும். ஒரே இப்போ ஒரு நடிகரை வந்து 4 படம் நீங்கள் பண்ணீங்கன்னா இங்கே ஷார்ட் வைக்கிறோம், இங்கே வருவார், இப்படி தான் அந்த டைலாக்கை டெலிவரி பண்ணுவார், எல்லாமே அவருக்கு அத்துப்படியாக இருக்கும், நடிக்கிறவருக்கும் அத்துப்படியாக இருக்கும், அது ரொம்ப போர் அடிக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா விதவிதமான நடிகர்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் புது புது கதைகளும் வரும், நமக்கு பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் அது வேற மாதிரி இருக்கும். அப்போ வெற்றிமாறன் வந்து சிம்புவை நோக்கி வந்தது நிச்சயமாக ஒரு புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். இந்த கதையை வந்து எஸ்டிஆர் வந்து கதைக்காக சூஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல வெற்றிமாறனுக்காக சூஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல டைரக்டர் தானுங்க. இன்னைக்கு வெற்றிமாறனுடைய பிரசன்டேஷனுங்கிறது எப்பவுமே தனியா இருக்கும். இன்னொன்னு அவருடைய சக்சஸ் ரேட்டுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அவர் ஃபெயிலியருங்கிறது ஒரு 10% தான், 90% அவர் சக்சஸ் தான் கொடுத்துருக்காரு சினிமாவில் வந்து. அப்போ அவ்வளோ பெரிய டைரக்டரோட டிராவல் பண்ணணும், நமக்கு இன்னொரு டைமென்ஷனே அவர் கொடுத்துருவாரு. தனுஷுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்தவர் நமக்கு வாங்கி கொடுக்க மாட்டாராங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல. அப்போ ஒரு ஆர்வத்துல தான் அவர் வர்றாரு. தக் லைஃப் படத்துலயுமே மணிரத்னம் அப்படிங்கிற அந்த பேருக்காக தான் இவர் உள்ள வந்ததா அவரே ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த இடத்துல அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகல சார். அந்த மாதிரி இந்த படத்துல நடந்துருமா அப்படின்ட்டு ஒரு பெரிய பயம் இருக்குல்ல எஸ்டிஆரோட ஃபேன்ஸ். இப்போ மணிரத்னத்திட்ட போய் எனக்கு கதை சொல்லுங்கன்னு கேட்க முடியாது, ஆனா வெற்றிமாறன்ட்ட கேட்கலாம். இப்ப இந்த சம வயது இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா போயிடும். மணிரத்னம்லாம் வேற தலைமுறை அவரு, அவர்கிட்ட இன்னொன்னு அவ்வளோ சாதிச்சு வந்தவர். அவர்கிட்ட போய் சார் கதை சொல்லுங்க சார்ன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படிதான் சிம்பு ஏமாந்துட்டாரு. பட் இங்கே வெற்றிமாறனும் ஃப்ரீக்வெண்ட்டாக கதை சொல்கிறவர் தான். சிம்புவும் இனிமேல் யார்ட்டையும் கதை கேட்காம ஒத்துக்க மாட்டார், அப்படி ஒரு பலனை அனுபவிச்சிட்டாரு அவர். அதனால கதை சொல்லுங்க சார்ன்னு சொல்லியிருப்பாரு. எஸ்டிஆருடைய 49வது படம் அப்படின்னு வெற்றிமாறன் எஸ்டிஆர் இந்த கூட்டணியை தான் சொல்றாங்க. என்ன போய்கிட்டு இருக்காங்க சார் இப்போ? அதான் இப்போ இந்த ப்ரோமோலாம் எடுத்திருக்காங்க, அது விரைவில் வருது. இந்த மாதம் செகண்ட் வீக்கில் அது வருது போல இருக்கு. வந்த பிறகு அதுக்கப்புறம் டைட்டிலுக்காக இன்னொரு ப்ரோமோ ஒன்று வரப்போகுது. ஆமா, அவங்களுக்கு இன்னும் ஆர்வத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று சிம்பு மாதிரி நடிகர்களுக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப ஜாஸ்தி, அவங்க கொண்டாடுற மாதிரி சில மூமெண்ட்லாம் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் அப்படி தனித்தனியாக அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த ஹோட்டலுக்கு போனால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்றாங்க. வெற்றிமாறன் அப்படிங்கிற பேருக்கு இப்ப வரைக்குமே ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு சார். எஸ்டிஆர் வந்து இவரை சூஸ் பண்றதுக்குமே ஏதாவது பர்டிகுலரா ரீசன்ஸ் இருக்கும். இப்போ எஸ்டிஆர் அந்த படத்துல எப்படி ஒரு தோற்றத்துல காட்ட போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூடி இருக்கு. உங்களோட விஷுவல்ல எப்படி சார் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த படத்துல எஸ்டிஆர்? ஒரு வட சென்னை பையனா கரெக்டா பொருந்துவாரு சிம்பு. எப்படி தனுஷ் பொருந்துறாரோ அந்த மாதிரி சிம்புவும் கட்டாயமா பொருந்துவாரு. கொஞ்சம் அவருக்கு டல் மேக்கப் எல்லாம் போடுவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவருடைய சிம்புடைய கலருக்கு வந்து ஒரு கொஞ்சம் டல் மேக்கப் போட்டால் அந்த கதைக்களத்தோட ஒரு ஒட்டுறதுக்கு நல்லா இருக்கும், வசதியாக அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏற்கனவே பார்க்கிங் படத்தோட டைரக்டர் தான் எஸ்டிஆரோட 49வது படம். அப்புறம் தேசிங்க பெரியசாமி 50வது படத்தை டைரக்ட் பண்றதா சொன்னாங்க. இப்ப இந்த 2 படத்தை பத்தி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்ல, எந்த அப்டேட்டுமே இல்ல. நான் எஸ்டிஆர் அவர்கள் ஒரு 3 வருஷமா அந்த 50வது படத்துக்காக ஹேர்லாம் வளர்த்தாரு. இப்ப அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இப்ப என்னதான் சார் அடுத்த அந்த 2 படங்களை பத்தி? இல்ல 50வது படம் அதுதான் தேசிங்க பெரியசாமி படம் தான். 49 இப்போ ஏற்கனவே இங்க அறிவிச்சாங்க இல்லையா பார்க்கிங் டைரக்டர், அது தள்ளி போகும். அது 51 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட்டு இந்த 49ங்கிறது வெற்றிமாறன் படமா வந்துடும். 50ங்கிறது தேசிங் பெரியசாமி படம் தான். அந்த கதையை அவர் விடுறதா இல்லை. அவரும் அந்த கதையை விட்டுட்டு சின்ன படமா எடுக்கிறதாகவும் இல்லை. ஒரே கதையோட ஒரு பிடிவாதமா இருக்காரு. நல்லா இருக்குங்கிறதுல இவரும் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஸோ அப்போ அந்த ஹேர் கட் மட்டும் என்ன பிரச்சனைன்னா, நல்ல காஸ்ட்லியான ஒரு விக் வாங்கி வச்சுக்கலாம், ஒவ்வொரு முறையும் முடிய வளர்த்துட்டு அவஸ்தைப்பட வேணாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு போல இருக்கு. ஸோ அதனால விக் வச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now.